அனைவருக்கும் வணக்கம். இது சாய்க்க வச்சாரு. நான் ஜீவி. இது பாருங்கள் சோளக்கதிர். இது வந்து ஸ்வீட் கார்ன். இது சோளக்கதிர்லேயே ஒரு வகை எலசாக இருக்கும். எப்போவுமே சாப்பிட வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். இதுலேயும் சோளக்கதிரில் இருக்கிற மாதிரியே நார்ச்சத்தெல்லாம் நிறைய இருக்கும். அதனால் இது பாருங்கள் வேக வச்சு பொரித்து அப்படியே சாப்பிட்டாவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி அப்படியே சாப்பிட போகிறதில்ல. இது புதுமையாக இதில் அறுசுவைன்றாங்களே அது மாதிரி எல்லாத்தையும் கலந்து சாப்பிட போகிறோம். இதில் கசப்பு தவிர மற்ற எல்லா சுவையுமே சேர்க்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள். ஒவ்வொன்றா கிள்ளி போட்டு செஞ்சால் ரொம்ப லேட் ஆகும். அதனால் ஒரு கத்தி எடுத்து நல்லா கழுவிட்டு இது மாதிரி செதுக்கி தள்ளிக்கலாம். தள்ளிட்ட அப்புறம் அது வந்து நல்லா இதை தான் சாஃப்டாகவே வந்துடும். அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காது அந்த உள்ளே வர செக்கை கூட. அதனால் இது மாதிரி செதுக்கி போட்டுக்கலாம். அது செக்கை கலந்து வந்தாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அது கலக்காமையே வந்துடுது பாருங்கள். இப்படி தனித்தனியாக பிரித்து போட்டுடலாம். போட்டுட்டு அப்புறம் அதில் லைட்டாக மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் புளிப்பும் துவர்ப்பும் கலந்த மாதிரி எலுமிச்சை சாறு இதெல்லாம் கலந்ததும் 5 சுவையும் கலந்துடுது. அதாவது உவர்ப்பு, கார்ப்பு, புளிப்பு, இனிப்பு வந்து அதிலே இருக்குது. இனிப்பாக தான் இருக்கும் அது. இப்படி கலந்து சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் எப்போவுமே இப்படி தான் சாப்பிடுவீங்க. பாருங்கள் லைட்டாக மிளகாத்தூள் தூவிட்டேன். இதெல்லாம் நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சதுனால ரொம்ப லைட்டாக தான் உப்பு போடுறேன். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் எடுத்து பாருங்கள். இந்த அளவு இது முழுசுமாக பிழிய போகிறதில்ல. அதில் வந்து நமக்கு தேவையான அளவு இதில் பிழிஞ்சிக்கலாம். பாருங்கள் ஒரு 20 சொட்டு அளவுக்கு இதில் பாருங்கள் சொட்டு சொட்டாக விழுது. இது மாதிரி ஒரு 20 சொட்டு அளவுக்கு கலந்துக்கலாம். இப்போது இதை கலக்கிட்டு ஒரு கப்பில் போட்டு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டா இந்த டேஸ்ட் என்றைக்குமே மறக்க முடியாது. நீங்கள் இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. ஒரு முறை சாப்பிட்டிங்கன்னா இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.